ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் இந்த ஆண்டு என்னென்ன நடக்கப் போகிறது, என்னென்ன வாழ்க்கை மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னங்கிறத பத்தி சொல்ல போறேன். இந்த பதிவுல கும்பராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை மாற்றங்கள் என்ன, அதே மாதிரி பணம், வேலை, திருமணம், இது பற்றிய நிகழ்வுகள் என்ன, இதெல்லாம் இந்த பதிவுல நம்ம சொல்ல இருக்கிறோம். முக்கியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பத்தி சொல்ல இருக்கிறோம். எனவே இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி ஆனது இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. இது முக்கியமான ஒரு பயிற்சி. ஏனென்றால் 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் கடகத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு. தன் உச்ச வீட்டுக்கு குரு வர்றார். வாழ்க்கையில் எல்லா தரப்பு மக்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு, திருமணம் செய்யக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே போனா எல்லா தரப்பினர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டு இந்த குரு பயிற்சியானது. வாழ்க்கை மாற்றங்களை மனிதர்களுக்கு, பொதுவா நாட்டுக்கே தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்படி இந்த ஆண்டு குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வந்திருக்காரு. கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா, அந்த பயிற்சிக்கான பலன்கள் மிக சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. பொருளாதாரத்துல எல்லாருக்கும் ஒரு தன்னிறைவு கிடைக்கும். தங்கத்தின் விலை இன்னும் கூட உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய இந்த குரு பயிற்சி மாற்றங்களை செய்ய போகுது. அப்படின்னா அதுல கும்பராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, கடந்த ஆண்டு கும்பராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 5ல இருந்தார். மிதுனத்தில் நின்ற குரு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இந்த மாதிரி 5ஆம் இடத்தில் நின்ற குரு வாழ்க்கையில மிகப்பெரிய சுபத்தன்மை கொடுத்திருப்பாரு. அந்த குரு 5ஆம் இடத்திலிருந்து 9வது பார்வையாக உங்க ராசியை பார்த்திருப்பாரு. அப்ப குரு உங்க ராசியை கடந்த ஆண்டு பார்க்கக்கூடிய அமைப்பு, குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி குரு பயிற்சியானது கும்பத்திற்கு கடந்த ஆண்டு ஒரு நல்ல பயிற்சி தான். அது மாதிரி குரு பார்க்கிற இடத்தை கூட நல்லா பலப்படுத்திருப்பாரு. ஏன்னா குரு பகவான் 5, 7, 9 பார்ப்பாரு தான் நின்ற இடத்திலிருந்து. அப்ப மிதுனத்திலிருந்து 5ஆம் இடம் பார்வை என்பது கும்பத்திற்கு அது 9ஆம் இடம். உங்க பாக்கியத்தை குரு பார்த்திருக்காரு. அதே மாதிரி உங்க லாபத்தை குரு பார்த்திருக்காரு. 11ஆம் இடத்தை குரு பார்த்திருப்பாரு. உங்க லாபத்தை குரு பார்த்திருக்காரு. அப்ப பெரிய லாபம், வெற்றிகளை கடந்த ஆண்டு குரு கொடுத்திருப்பாரு. நிறைய புகழ், அந்தஸ்து, பாக்கியத்தை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய உத்வேகம், வாழ்க்கை மாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. கடந்த ஆண்டு பயிற்சி என்பது ஒரு சிறப்பான பயிற்சி. இது அவரவர் சுய ஜாதகப்படி கூடவோ குறையவோ செய்யும். உங்க ஜாதகத்துல நடக்கிற தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி இது மாறி இருக்கலாம். அது ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். இது பொது பலன் தான். அதே மாதிரி இந்த ஆண்டு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரப்போற பயிற்சியானது ஜூன் 1ஆம் தேதி, அதாவது வைகாசி 18 தமிழுக்கு, அந்த குரு பகவான் கும்பத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடம் என்று குரு மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், ருண ரோகஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்துக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. கும்பத்திற்கு 2-11 கூடியவன் குரு. குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதாரத்துக்கான கிரகம், லாபத்திற்கான கிரகம் 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால இந்த வருஷம் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கதான் செய்வாரு. அப்ப புதிய கடன்கள் வாங்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். இதெல்லாம் ஒரு 6ஆம் இடத்துல வர குரு கண்டிப்பா ஒரு கெடுதல் செய்வார். ஒரு பலனை உங்களுக்கு சுமையை கொடுக்கதான் செய்வார். ஆனாலும் அவர் பார்க்கிற இடத்துக்கு உண்டான பலத்தை சிறப்பா கொடுப்பாருங்க. குரு பார்க்கறதுக்கு தான் எப்பவுமே பலம், நின்ற இடத்தை விட. அதனால கும்பராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிற இடத்த மிகப்பெரிய அளவுக்கு பலமா மாத்திருவாரு. அப்ப குரு உங்களுக்கு அவர் நின்ற இடத்துல இருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறாரு. அது உங்களுக்கு 10ஆம் இடம். அந்த பார்வைக்கான பலம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். அப்படின்னா மன அமைதி கிடைச்சிடும். ஏன்னா குரு பார்க்கிறாரு உங்களுடைய 10ஆம் இடத்தை. உங்க கர்மஸ்தானம், அது தொழில் ஸ்தானம். அப்ப மன அமைதி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்க 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப உங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால
மன அமைதி, குடும்ப அமைதி, பொருளாதாரத்துல மீண்டும் ஒரு தொய்வில்லாத நிலை. கடன் வந்தாலும் கூட பண வரவு வந்துட்டு தான் இருக்கும். புதிய தொடக்கங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டுதான். ஒண்ணும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வைக்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு, நிதி நிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 குரு பார்த்துடுறாரு. குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானையும் பாக்குறதுனால பண வரவு உங்களுக்கு தேவைக்கு வந்துடும். ஆனாலும் 6ஆம் இடத்தில் குரு நிக்கிறதுக்கான ஒரு அழுத்தம் இருக்கும், கடன்கள் சுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கான பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். சேமிப்பு கொஞ்சம் செய்யுங்க இந்த ஆண்டு. சேமிப்பு நிச்சயமா உங்களால செய்ய முடியும். கடனோட சேமிப்பையும் கொஞ்சம் கவனப்படுத்துங்க. ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, வங்கிகள டெபாசிட் இது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டா அதை கண்டிப்பா செய்யுங்க. இந்த சேமிப்புக்கான காலம் இது. கடன் ஓரளவுக்கு வருமானம் வர்றதுனால கடன் சுமை குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. உங்களுக்கு அது மகரத்தை குரு பாக்குறது விரயஸ்தானத்தை பாக்குறதுனால சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஆண்டு. வீடு, இடம், நிலம், வீடு, வாகனம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, வண்டியை மாத்துறது இதெல்லாமே கூட நடக்கும். ஏன்னா அந்த பார்வைக்கான ஏழை செய்வார் குரு, சுப விரயத்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த வேலை தொழில் நம்ம எடுத்துட்டோம்னா 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்ப 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால தொழில நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், புதிய வாடிக்கையாளர் கிடைக்கும், வருமானங்கள் தொழில அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய ஆளாக இருக்கும். தொழில கவனம் அதிகமாகும் உங்களுக்கு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பதவி உயர்வு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப 6ஆம் இடத்துல குரு வரும்போது வேலை செய்யறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆண்டு. அப்ப உத்தியோகத்துல ஒரு உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதிய பிசினஸ் தொடக்கக்கூடிய, ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிசினஸ் புதுசா செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு. அது மாதிரி ஐடி, இந்த கவர்மெண்ட், பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஆண்டு இந்த குரு பயிற்சி. கும்பராசி அன்பர்களுக்கு இது மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய வளர்ச்சி, வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குடும்பம், திருமணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பாத்துறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை புதுசா அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். திருமண தடைகள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கும்பமா இருந்து நீங்க குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அதுக்கு வெற்றி. ஏன்னா 2ஆம் இடம் புதிய வரவு, அதாவது புதிய நபர் குடும்பத்திற்கு வருகை. அப்ப ஒரு குழந்தை பாக்கியத்துக்கான ஆண்டு, கும்பத்திற்கு நல்ல ஆண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது. அதே மாதிரி காதல் வாழ்க்கை முன்னேற்றங்கள், ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனை, நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், பிரேக்கப் எல்லாம் சரியாகக்கூடிய காலங்களா இருக்கும். சோ திருமணம், குடும்பங்கிற விஷயத்துல குரு பார்வை உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யும். அடுத்து உங்க ஆரோக்கியம், நீங்க இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது மருத்துவ செலவுகள், 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், குரு 6ல வர்றாரு, 2 கூடயும் 6ல வர்றாரு. அப்ப கடன்கள் ஏற்படுறது மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்க உணவு பழக்கம், ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க உங்க உடல்நலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உடல் சோர்வு ரொம்ப கவனம். மன அமைதி நல்லா வச்சுக்கோங்க. மனசை அமைதியா வச்சுட்டாலே போதும். அதுக்கான யோகா, தியான பயிற்சி, நடைப்பயிற்சி, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. மன அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு பெரிய உடல் ஆரோக்கியம் கெடாது. அதே மன அழுத்தம் குறையவே உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கெடாது. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த ஆண்டு கல்வி பயிர்ல மாணவர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை. அப்ப உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்பு, உயர் கல்விக்கான காலம். நல்ல +2, 10th நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஆண்டு இந்த மாணவர்களுக்கு. வெளிநாட்டு கல்வி போகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல, ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, வெளிநாட்டு கல்விக்காக போகக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த குரு பயிற்சி கும்பத்திற்கு. இதெல்லாமே ஒரு பொதுவான பலன்தான். கோச்சாரம் என்பதே ஒரு பொது பலன்தான். அவரவர் சுய ஜாதகப்படிதான் இது கூடவோ குறையவோ செய்யும். இப்ப உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன் சிறப்பா வேலை செய்யும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நீங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் இல்ல, 6, 8 கூடியவன் தசை நடக்குது, லக்ன பாவைகளுடைய தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு சிறப்பா கிடைக்காது. உங்க ஜாதகத்தோடு இணைந்துதான் கோச்சாரம் வேலை செய்யும். எனவே உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அதுல நல்ல தசாபுத்திகள் இருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த காலம் தசாபுத்திகள் சரியில்லை என்றால் அதற்கான பரிகாரங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் தொடங்க ஆரம்பிங்க. அதுல ஒரு ஜோதிடத்தை நீங்க உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்துட்டு அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது கூட குருவுக்கான பிரார்த்தனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கும்பத்துக்கு குரு 6ல வர்றதுனால
குரு பிரீதி பண்ணிக்கங்க. குரு பெயர்ச்சி நாட்கள்ல எங்க யாகசாலைகள் போட்டிருக்காங்க, எந்த கோயில்கள யாகங்கள் நடக்குதோ அந்த மாதிரி இடங்கள்ல போய் கலந்துக்கங்க. உங்க பேர்ல அர்ச்சனை வழிபாடுகள் செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி நிறைய கொண்டக்கடலை தானம் கொடுங்க. பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. இதெல்லாம் குரு பயிற்சிக்கான பரிகாரங்களாக உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஓராண்டு உங்களுக்கு நிறைய கடன் சுமை குறைஞ்சு ஆரோக்கியம் நிம்மதி கிடைச்சு நல்ல ஒரு வெற்றி ஆண்டாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். பரிகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிகாரங்கள் என்றாலே வழிபாடு தான். அதை முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் போது இந்த பயிற்சி 6ஆம் இடத்துல வந்தாலும் கூட பாதிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடை வருவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.